வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால வேலவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் கதையுபகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமப்பணம் சரணம் காஷாயோகரே தோதிரு கனராமனகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பரபம்ம சுரபம் வீரேஸ்வரி நரரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சோழவீரேஸ்வரி ஓங்கிரிம் யோகவேஷபட்சம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் குருமாய் ஜெகன்மாதா பிதா பரபம்ம சுரபம் வீரபைரவம் திருடைய அப்பணம் சரணம் ஓங்கிரே நம சிவாய பைரவ சிவம் திரிய விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோகசகர்ணம் ஸ்ரீ விஷ்ணு மாயா ஜெகத் குரு குரு பர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. ஜெயந்தி மங்கள மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சிமா சிவராத்திரி ஸ்வஹா சுதா நமஸ்ரீ மகாதேவி சவித்மஹே விஷ்ணுமத்திய தீமஹே தனுஷ்மி பிரஜோதியாகாது ஓம் சுவனத் பிரஜா வித்மஹே சோனஸ்தா தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதியாது. இன்றைக்கி தேதி வந்து 20ஆம் தேதி 5ஆம் மாதம் 2/2/6 அது புதன்கிழமை காலை மணி ஒரு 10:30 மணிக்கு மேலே ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி வைரவடி ஆன்மீக தகவல். நேற்று நான் வந்து 140வது சதஸோட இந்த 12 ராசி பலன் பரபவ வருஷம் ஆண்டுடைய 12 ராசி பலன் மேஷம் ரிஷிபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகர கும்ப மீனம் இந்த 12 ராசியோட பலன் குரு பலன் சனி பலன் ராகு கேது பலன் இவங்களை தொட்டு நான் வந்து அதுவும் ராசி பலன் விளக்கியிருக்கேன். ஒரு வருஷத்து பலன் எப்படின்னா 2026 4ஆம் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 2024ஆம் மாதம் 14ஆம் தேதி வரை அது ஒரு வருஷத்தோட கணக்கு. இது வந்து கோச்சார பலன். கோச்சார பலன்னா ஒரு 100க்கு 20% தான் அது பலன் இருக்கும். அது வந்து சில பேர் நினைக்கலாம் துல்லியமாக பலன் இல்லை. துல்லியமாக பலன் என்பது உங்கள் ஜனன ஜாதகத்தை வைத்து உங்கள் நம்பிக்கையான குருமார்கள்ட்ட நீங்கள் போய் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஜாதகம் என்றைக்குமே பொய்யாகாது. ஜாதகம் சொல்கிறவங்க அவங்களுடைய அறிவுக்கு திறன், அவங்களோட அனுபவத்தோட திறன், அவங்க குரு சொல்லிக் கொடுத்த திறன், 2வது அவங்க அப்பா வழி அம்மா வழி வந்த திறன், அதாவது அவங்க அப்பா அம்மா ஜோதிடம் இருந்தால் பரம்பரை ஜோதிட குருமாராக இருந்தாலும் அவங்களுக்கு சில ரகசியங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதை தொட்டு ஓரளவு நம்ம வந்து பலன் சொல்லலாம். இப்போ இந்த வருஷம் இப்படி இருக்கும், ஏறக்குறைய இப்படி இருக்கும் ஓரளவு சொல்லலாம். அதாவது 100க்கு 20% தான் கோச்சார பலன். கோச்சாரன் என்பது வந்து சந்திரனை மையமாக வச்சு சொல்வது. ஜனன ஜாதகம் என்பது வந்து சூரியனை மையமாக வச்சு சூரிய பகவானை வைத்து லக்னம் கணித்து லக்னத்தை வைத்து நம்ம வந்து துல்லியமாக பலன் எடுத்து சொல்வது. அது வந்து இப்போ ஜாதகம் வந்து பொதுவாக பொய்யாகுதுன்னு சொன்னால் அவங்க கொடுக்குற நேரம் சில தவறாக இருக்கலாம், அவங்க கொடுக்க தேதி மாதம் வருஷம் தவறாக இருக்கலாம். 2வது வந்து அந்த குருமார்களை பொறுத்து அவங்க எவ்வளோ தூரம் படிச்சிருக்காங்க, எவ்வளோ தூரம் அவங்க அனுபவத்தில் பார்த்துருக்காங்க, எவ்வளோ தூரம் இறைவனோட ஆசீர்வாதத்தோடு அவங்க சொல்கிறாங்கன்னு பொறுத்து தான் அந்த பலன் நடக்குமா நடக்காதா. அதுக்காக எல்லாரும் வந்து சில பேர் சொல்கிறாங்க ஜோதிடம் பொய் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். வேதத்துலேருந்து ஒரு அங்கம் ஜோதிடம். ரிக்வேதம், எதிர்வேதம், சமவேதம், அதர்வண வேதம். இந்த அதர்வண வேதத்திலேருந்து வந்தது தான் வந்து ஜோதிடம். அதில் வந்து மாந்திரிகம், தாந்திரிகம், அப்புறம் அபச்சார பிரயோகங்கள், அப்புறம் கெட்டது செய்வது நல்லது செய்வது இதெல்லாம் வந்து அதர்வண வேத பாடம். எதிர்வேதம் முழுவதும் ரிக்வேதம் வந்து இறைவனை புகழ்ந்து பாடுறது, இறைவனை வந்து புகழ்ந்து மந்திரங்கள் எல்லாம் வரும். எதிர்வேதம் இல்லை யாகம் யஜ்ஞம் பூஜம் அதுக்குள்ளே பரிகாரம். சாமவேதம் எல்லாம் சங்கீதம். சாமவேதம் எல்லாமே சங்கீதம். அதரோட வேதம் மட்டுமே கருப்பு மந்திரம். அந்த மந்திரத்தை தலைகீழ சொல்வது. இது வந்து வேதம் படித்த குருமார்கள் தான் தெரியும். வேதம் படித்த குருமார்கள் தெரியும். 2வது நான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது பரிகார காண்டத்துக்கு போனால் வந்து பைரவர் வழிபாடு பற்றி சொல்லுவேன். அப்புறம் அதுக்கு தகுந்த சில ஓமங்கள் செய்ய சொல்லுவேன். அது எளிய முடியும். எவ்வளோ பெரிய அக்னி குண்டமாக இருந்தாலும் சரி மந்திரம் ஒன்று தான், குருமார்கள் ஒன்று தான். அதனால் சிறிய அளவாக செய்தாலும் பலன் உண்டு, பெரிய அளவாக செய்தாலும் பலன் உண்டு. சில பேர் சொல்லுவாங்க இரும்பு வச்சு செஞ்சால் அது வேலை செய்யாது. அப்படிலாம் இல்லை. இரும்பில் வச்சு செய்தாலும் வேலை செய்யும், கல்லடிக்கு செய்தாலும் வேலை செய்யும். மந்திரம் ஒன்று தான், மந்திரங்கள் ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த ஓம பலன் வந்து பரிகார காண்டத்தில் தான் சேரும். சில பேர் சொல்லுவாங்க ஜோதிட படித்த மேதைகள் என்ன சொல்கிறாங்கன்னா பரிகாரம் இல்லைன்னா கடவுளே இல்லாமல் போயிருக்கும் இல்லையா. பெரிய ராஜாக்கள் அவ்வளோ பெரிய கோயில் எது கட்டி வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் 3000 வருஷத்துக்கு முன்னால் இறைவனை உணர்ந்ததால தானே கோயிலே கட்டினாங்க. இறைவனை அவங்க உணர்லாம் கோயில் கட்ட மாட்டாங்க இல்லையா. அதனால் ஜோதிடம் பொய்ன்னு சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். அது அவங்களுக்கு உள்ளது அது நம்பிக்கை. நம்ம யாரையும் வந்து நம்பிக்கை பாத்திரம் பேசக்கூடாது, அவங்க நம்பிக்கை. ஆனால் நம்புறவங்களுக்கு கடவுள், நம்பாதவனுக்கு யமராஜான்னு சொல்கிற மாதிரி நம்ம செய்கிற வழிபாடும்
பூஜ்யம் இன்றைக்கும் நம்மளை விட்டு இன்றைக்கும் போகாது. இப்போ நம்ம செய்கிற கர்மாவும் நம்மளுக்கு வேலை செய்தா இல்லையா? நம்ம செய்த புண்ணியம் எப்படி வேலை செய்யாமல் போகும்? நம்ம செய்த புண்ணியம் தான் இறைவன் வழிபாடு, மற்றவங்களுக்கு உதவி செய்வது. அதாவது திதி விஷ்ணு ததாவாரகா நட்சத்திர விஷ்ணு ரேவசா. இது அர்த்தமே என்னன்னா, மந்திரத்தில் வருது பாருங்கள், இன்றைக்கி நடக்கிற திதி நட்சத்திரம் யோகம் கரணம், இது கரணம் வாரம், இந்த 5மே இன்னைக்கு நம்மளுக்கு யோகமாக செயல்பட வேண்டும் சொல்லி மகாவிஷ்ணு பரமாத்மாட்ட நம்ம பிரார்த்தனை வைக்கிறோம். இதான் இந்த மந்திரத்திலே ஒரு சமஸ்கிருத மந்திரத்திலே திதி விஷ்ணு ததா வாரகா நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோகச கரணம் சே விஷ்ணு மாயா ஜெகத்குரு. குரு ஆசீர்வாதத்தோட, மகாவிஷ்ணு பரமாத்மா ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு நடக்கிற இந்த 5 அங்கங்கள் கொண்ட பஞ்சாங்க சாஸ்திரம் பஞ்சாங்க நேரம் எனக்கு சாதகமாக செயல்பட வேண்டும் சொல்லிதான் இந்த மந்திரத்தோட. இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்ச குரு பொய்யா? இந்த மந்திரத்தை எழுத வச்ச ரிஷிகள் பொய்யா? வேதங்கள் பிரபஞ்சத்திலேருந்து எடுக்கப்பட்ட ரிஷிகள் மந்திரங்கள் எப்படி பொய்யா இருக்கும் சொல்லுங்கள்? அதே மாதிரி பொய் சொல்கிறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். அதாவது பார்த்து பேச வேணாம். நம்மளுக்கு எது சரியோ, உங்கள் மனசுக்கு எது சரியோ தவறா நீங்கள் பின்பற்றணும். சரி, இப்போ கிரிம் நம சிவாய பைரவ சிவம். இந்த ஆடியோ 141வது ஆடியோ சதஸ், 141 சதஸ். அப்போ இந்த 12 ராசி குருமார்களும் 12 ராசியில் உள்ள ஜாதகரும் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுகள் கண்டிப்பாக செய்யணும். உங்கள் நம்பிக்கையான குருமார்கிட்ட கேட்டு வழிபாடு எப்படி செய்யணும் கேட்டுங்க. மேசராசிக்காரங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், குருபலன் எப்படி இருக்கும், சனிபலன் எப்படி இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்கள் ரொம்ப பாதிப்புன்னு சொன்னால் இந்த ஒரு வருஷம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சனி பகவான் குரு பார்ப்பதால் இந்த ஒரு வருஷத்துக்கு ஒன்று பாதிப்பு ஒன்றும் வராது. எல்லா பாதிப்பும் 2027 4ஆம் மாதம் 2027 5ஆம் மாதம் 21 குரு பகவான் எப்போ சிம்மத்தில் உட்காராரோ அதுக்கு பிறகு தான் நான் சொல்கிற இந்த கெட்ட பலன்கள் சில ராசிகளுக்கு சொன்னேன் இல்லையா, அதில் நடக்க வாய்ப்பு உண்டு. அப்போ இப்போலே இருந்தே நீங்கள் வழிபாடுகள் கண்டிப்பாக செய்யணும். வழிபாடு என்னன்னு சொன்னால் எப்பயுமே பைரவ வழிபாடு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். காலச்சக்கர அதிபதி கால பைரவர் சொல்லி நான் பைரவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா ஆதி மூல தெய்வம் என்பது பைரவர் தான். அருவுருவம் சிவலிங்கம், திருவுருவம் பைரவர். இதுக்கு ஆதாரம் இமயமலையில் ஆதிசங்கராச்சாரியார் வேதத்தை எழுதின ஆதிசங்கராச்சாரியார் கேர நாட்டில் மலையில் பைரவர் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. சுயம்பு அங்கே அக்னிகுண்டம் முன்னுக்கே இருக்கும். அகோரிகள் யாகம் பண்ணுவாங்க அங்கே சாதாரண குருமார்கள் இப்போ நிலமான போய் யாகம் பண்ண முடியாத பாக்கியங்களுக்கு இல்லை. இதுவுமே கிடைக்கலாம், பைரவ அருள் இருந்தால் எனக்கு கிடைக்கலாம். ஆனால் அந்த கேர நாட்டில் மலையில் கால பைரவர் அதுவும் அங்கே உள்ள பைரவர் மீசை வச்சுருப்பாரு முனீஸ்வரன் மாதிரி. அதனால் எனக்கு முனீஸ்வரன், மதுரை வீணன், இந்த சங்கிலி கருப்பனை இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு பைரவரான்னு நினைப்பேன். ஒரு சூலத்தை பார்த்தா கூட பைரவர் தான் எனக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரே பைரவர் தான். ஏன்னா வேதத்தில் பைரவர் தான் போட்டிருக்காங்க. இவங்க முனீஸ்வரன் முன்னாடி சங்கிலி இப்படிலாம் அங்க தேவதைகள் அவங்களோட அம்சப்பட்டவங்க தான். இவங்கெல்லாம் வழிபாடு மாறி போயிடுச்சு. யாகங்களில் செய்யாமல் இப்போ படையில் அது இது பண்ணிட்டு போகிறாங்க. அது அவங்க நம்பிக்கை. நம்ம யாரும் அவங்க நம்பிக்கை, அவங்களுக்கு அது பலன் நடக்குதா செய்யுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் கற்பசாமி வச்சு வீட்டில் கும்பிட்றீங்க, கிடா வரையும் கும்பிடுங்க, அது உங்களோட நம்பிக்கை. உங்களுக்கு நல்லா இருக்குங்க, சாதாரணமாக கும்பிடுங்க. ஆனால் குருன்னு என்னை கேட்டுக்கிட்டா, இப்போ நீங்கள் குரு எனக்கு உபதேசம் பண்ணுங்க சொன்னால் அந்த வழிபாடை விட்டுட்டு நல்ல குருமார்களை கூப்பிட்டு வீட்டில் யாகம் பண்ணுங்க. அதாவது வடை செஞ்சு, மிளகு வடை செய்து தேனில் தொட்டோ பாலில் தொட்டோ இல்லை நெய்யில் தொட்டோ ஆவர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதாவது எனக்கு குருவாக நினச்சா எனக்கு குரு தப்பாக உபதேசம் பண்ணக்கூடாது இல்லையா, தப்பாக யாரும் சொல்லிக் கொடுக்கூடாது இல்லையா. அவங்க கேட்குறாங்க, நம்புகிறாங்க, அப்புறம் அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. சரி, இப்போ கிரி நம சிவாய பைரவ சிவம். இப்போ இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த ஆடியோ திருப்பி போட்டு கேளுங்க. நான் இது நல்ல துல்லியமாக நான் ஓரளவு விளக்கியிருக்கேன். அவங்க குறிப்பிட்ட ஜாதகம் தான் அது வேலை செய்யும். சரி, இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு குருக்கள் மிருத்திய இது ஜோதிடர்களுக்கு தான் இது விளங்கும். இது சாதாரண பொதுமக்களுக்கு இது விளங்காது. இது யாரும் இதை பெருசாக எடுத்துக்க வேணாம். இது ஜோதிட அமருக்கு மட்டும் தெரியும். இப்போ என்ன கேள்வி கேட்டாருன்னா, அவர் மிருத்திய பாகை ஜாதகத்திலாம் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தார். ஆனால் இந்த கணிப்பு பழைய வருஷாதிதி நூல் ஒரு நூலில் இருக்குது. வருஷாதி நூல்னால் அது பூலோக ஜாதகம் கணிக்கிற ஒரு பெரிய நூல். அது வருஷாதிதி நூல். அது புக்கு நான் காமிக்கிறேன், வீட்டில் இருக்குது, பழைய புக்கு, பெரிய புக்கு. அது நான் அடுத்த ஆடியோவில் முடிஞ்சால் நான் காமிக்கிறேன். ஓகே, அப்போ இந்த வருஷாதி நூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கிரகம் நான் சொன்னேன்ல, ஒரு ராசியில் 9 பாதம் இருக்கும். இது ஜோதிட குருமார்களுக்கும் குருக்களுக்கு தான் விளங்கும், பொதுமக்களுக்கு விளங்காது. தவற வச்சுக்காதீங்க, குருக்களுக்கு இது புரிஞ்சுக்குங்க. இப்போ மிருத்தி பாகைனா ஒரு 9 கிரகம் இருக்கும் இல்லையா, 12 ராசி. ஒரு ராசியில் 9 நட்சத்திர பாதம் இருக்கும். இப்போனா எடுத்துக்காட்டு இப்போ மேசராசி எடுத்துக்கோமே. மேசராசியில் அஸ்வினி மொதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கும். பரணி மொதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கும். ஓகே, கார்த்திகை நட்சத்திரம் மொதல் பாதம் மட்டுமே
மேஷ ராசியில் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு இப்போ ஒரு ராசியில் வந்து 9 பாதம் கொண்ட ஒரு ராசி, 30 பாகை சொல்லுவோம். இப்போ இந்த மிருத்து பாகை என்பது வந்து இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கும் இல்லையா ராசியில், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, மேஷ ராசி மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த பரணி நட்சத்திரம் பாதம் தான் மிருத்தி பாகைன்ட்டு ஒரு கணிப்பு இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டு ஜென்ம ஜாதகத்தில் ஒரு சூரிய தசை நடக்குது வச்சுங்களேன். அந்த சூரிய தசை வந்து பரணி பாதத்தில் உட்காந்து இருந்தால் அது கொஞ்சம் ஆபத்தானது தான், கொஞ்சம் துல்லியமாக கணிக்கும். ஏன்னா இந்த மிருத்தி என்பது வந்து மரண கண்டம். நம்மளுக்கு ஜோதிடத்தில் வந்து நல்லது நடக்கிறத பற்றி பேச வேணாம், அது எப்படி இருந்தாலும் மக்களை ஏற்றிக்குவாங்க. கெட்டது வரக்கூடாது, அதுதான் முக்கியம். கெட்டது இருந்தால் நம்ம அதுக்குன்னு என்ன பரிகாரம் செய்யணும் தெரிஞ்சுக்கணும். பரிகாரம் என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும், தப்பிக்கணும். அதாவது எந்த ஒரு தோஷத்தையும் எந்த ஒரு பரிகாரம் கழிக்க முடியாது, ஆனால் குறைக்கலாம். இரவுன ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம குறைக்கலாம். அதுதான் பரிகாரம், அதுதான் நம்மளுக்கு பரிகாரம். இப்போ வந்து மேசராசியில் உள்ள பரணி நட்சத்திரம் பாதம் தான் மிருத்தி பகை. ஒரு கிரகம் பரணி நட்சத்திரம் பாதத்தில் இருந்து திசை நடைபெற்றால் கொஞ்சம் ஆபத்து தான், கொஞ்சம் ஆபத்து, அது பார்த்துக்கணும். ஓகே, கிரிய நமசிவாய பைரவ சிவ. 2வது ராசி வந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் வந்து 3 நட்சத்திரம் சொன்னேன். அதாவது கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அப்புறம் மிருகசீரிடம், ரோகிணி பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். மிருகசீரிடம் பாதம், 2ஆம் பாதம். ஓகே, இந்த 9 பாதத்தில் மேசராசி ரிஷபராசியில் வந்து கார்த்திகை 4வது பாதம் தான் மிருத்தி பாகை, இது மிருத்யு பாகை. அடுத்து மிதுன ராசி வீடு. மிதுன ராசி வீடு வந்து மிருகசீர நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். திருவாதிரை நட்சத்திரம் பாதம், 2வது பாதம், 3ஆம் பாதம், 4ஆவது பாதம். புனர்பூசம் 1, 2, 3 பாதம் இருக்கிறது வந்து இது மிதுன ராசியில் வந்து புனர்பூசம் பாதம் தான் மிருத்தி பாகை. நீங்கள் பாருங்கள், இல்லை என்ன ஒரு விஷயம் பாருங்கள். குரு பகவான் தான் சுபகிரகம் சொல்கிறோம், முழு சுபர் சொல்கிறோம், ராஜகிரகமும் சொல்கிறோம், தனாதிபதியும் சொல்கிறோம். ஒரு பெரிய தனயோகத்தை கொடுக்குற கிரகம்னு பார்த்தா அது குரு பகவான் தான். ஆனால் அவரு நட்சத்திரமான பாதம் தான் மிதுன ராசியில் வந்து மிருத்தி பாகையாக போடுது. அப்போ குரு எப்படி நல்லவராக கெட்டவராக சொல்கிறது நம்ம, அதெல்லாம் கணிப்பு தான், அது அவங்களுடைய கணிப்பு திறன். ஓகே, அப்போ புனர்பூச நட்சத்திரம் பாதத்தில் உள்ள கிரக திசையோ புத்தியோ நடைபெற்றால் அது மிருத்தி பாகை. மிருத்தி என்பது உங்களுக்கு தெரியும், அது கண்டத்துக்குரிய நேரம். அடுத்த கடகராசி எடுத்துக்கோம். கடகராசிக்கு வந்து புனர்பூசம் 4ஆவது பாதம் இருக்கும், பூசம் 1, 2, 3, 4 இருக்கும், ஆயில்யம் 1, 2, 3, 4 இருக்கும். இப்போ இந்த கடகராசியில் வந்து ஆயில்யம் 2வது பாதம் தான் மிருத்யு பாகை. கடகராசியில் உள்ள ஆயில்யம் 2 அந்த நட்சத்திர பாதத்தில் ஒரு கடக நின்று திசை நடத்தினால் ஆபத்துக்குரிய திசை புத்தி. அடுத்து சிம்மராசி பார்ப்போம். சிம்மராசிக்கு வந்து மகம் 1, 2, 3, 4 பாதம் இருக்கும், பூரம் 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். ஆனால் உத்திரம் பாதம் தான் இருக்கும். இதில் வந்து பூர நட்சத்திரம் 4வது பாதம் தான் சிம்மராசிக்குரிய மிருத்தி பாகை திசை சொல்லுவோம். அடுத்து கன்னிராசி எடுத்துக்கும். கன்னிராசிக்கு வந்து உத்திரம் 2, 3, 4, அஷ்டம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2. இதில் வந்து உத்திர நட்சத்திரம் 2வது பாதம், கன்னிராசியில் உள்ள உத்திர நட்சத்திரம் 2வது பாதத்தில் தான் மிருத்தி பாகைன்னு சொல்லுவாங்க. அந்த 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 பாகத்தில் ஒரு கிரகமோ ஒரு திசையோ புத்தி நடைபெற்றால் மிருத்தி கண்டம், மிருத்தி பாகைன்னு சொல்லுவாங்க. துலா ராசிக்கு வந்து சித்திர நட்சத்திரம் 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3. ஓகே, இந்த 9 பாதத்தில் சித்திர நட்சத்திரம் 4வது பாதம் தான் துலா ராசியில் உள்ள மிருத்யு பாகை. அடுத்து விருச்சிக ராசிக்கு போவோம். விருச்சிக ராசிக்கு வந்து விசாகம் 4ஆம் பாதம் இருக்கும், அப்புறம் அனுஷம் 1, 2, 3, 4 இருக்கும், கேட்டை 1, 2, 3, 4. இந்த 9 பாதத்தில் வந்து கேட்டை நட்சத்திரம் 2வது பாதம் தான் மிருத்யு பாகை. இது கொஞ்சம் ஆபத்தானது. இது வந்து ஜென்ம ஜாதகம் பார்க்கும் போது துல்லியமாக கணிச்சு எடுக்குது. இந்த நட்சத்திர பாதம் அந்த கிரகம் இருந்து திசை நடத்தால் ஆபத்து தான். ஓகே, அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி ரொம்ப முக்கியமான ராசி. இந்த 12 ராசியில் தர்மம் வீடு, தர்மஸ்தானம், அந்த தனுசு ராசி என்றைக்குமே கெட்டு போகவே கூடாது. பூலோக ஜாதகத்தில் அது முக்கியமான ஒரு இடம். இந்த தனுசில் வந்து மூலம் 1, 2, 3, 4 இருக்கும், பூராடம் 1, 2, 3, 4 இருக்கும். உத்திர நட்சத்திரம் பாதம் மட்டுமே தனுசில் இருக்கும், மற்ற பாதம் மகரத்துக்கு போயிடும்.
இப்போ இந்த தனுசு ராசியில் வந்து பூராடம் 2வது பாதம் தான் மிருத்யு பாகை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து மகர ராசி, உழைக்கிற ராசி. மகர ராசி உழைக்கிற ராசி. இல்லை உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2. இந்த 9 பாதத்தில் திருவோணம் 3வது பாதம் தான் மிருத்யு பாகை. திருவோண நட்சத்திரம் 3வது பாதத்தில் வந்து ஒரு மிருத்யு பாகை சொல்லுவோம். அடுத்து கும்பராசிக்கு போவோம். கும்பராசி வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் இழக்கிற ராசி. குடத்தில் உள்ள விளக்கு மாதிரி வெளியே தெரியாது அவளோட அருமை பெருமை. இப்போ இதில் இந்த கும்பராசிக்கு வந்து அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த குரு நட்சத்திரமான பூரட்டாதி மொதல் பாதம் தான் கும்பராசியில் உள்ள மிருத்யு பாகை. மிருத்யு பாகை. அடுத்து மீனராசி. மீனராசியில் வந்து புரட்டாதி 4வது பாதம் குரு நட்சத்திரம் அதில் இருக்கும் கடைசி பாதம். உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4. இந்த 3 நட்சத்திரம் உத்திரட்டாதி 2வது பாதம் மட்டுமே மிருத்யு பாகை கரகம். அதாவது அந்த உத்திரட்டாதி 2வது பாதத்தில் ஒரு கரகம் வந்து திசை நடைபெற்றால் கண்டிப்பாக சில பாதிப்புகள் நம்மளுக்கு வரும். இப்போ இதெல்லாம் வந்து இது வந்து குருக்கள் கேட்டிருந்தார். சரி, நான் பொதுவாக நம்ம இந்த ஆடியில் சொன்னால் எல்லாரும் கேட்டுக்குவாங்க இல்லையா. இது வந்து ஜோதிடம் பேசிக் தெரிஞ்சுக்கவங்க, அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இது விளங்கும். சாதாரண பொதுமக்களுக்கு இது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் எல்லாம் வந்து ரிஷிகள் நம்மளுக்காக கண்டுபிடிச்ச ஒரு பொக்கிஷன், எல்லாம் வீணாக்கிறாதீங்க. அதே மாதிரி இந்த பரபவ ஆண்டு வந்து நம்மளே நல்ல ஆண்டு. நாளைக்கு குரு மாறுறார் 21ஆம் தேதி. ரொம்ப சந்தோஷம், அதை நான் எதிர்பார்க்குறேன். குரு பகவான் மாதிரி உச்சம் பெற்ற பிறகு பூலோகமே நல்லா இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப யோகம் இருக்குது. அது குழந்தை உள்ள பெண்களுக்கு யோகம் உண்டு. அதுவும் இந்த சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து கண்டிப்பாக மந்திர ஜபம் பண்ணுங்கள். ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். அதாவது நான் ஏற்கனவே கொடுத்தது ராஜமோகினி மந்திரம், அற்புதமான மந்திரம். க்ளீம் சௌம் ஸ்ரீம் ஓம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் நமோ பகவதி ராஜமோகினி க்ளீம் க்ளீம் சகல ஸ்தாவர ஜங்கமம் மமவசம் ஆக்குஷாய ஸ்வாஹா. இவ்வளோதான், இது ஒன்றுமே இல்லை. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த 11ஆம் மாதம் 18ஆம் தேதி ராகு வந்து கேது வந்து பயிற்சியாகி குரு கூட வந்து சேர போகிறார். அது வந்து மிகப்பெரிய ஒரு கேல யோகம். இந்த யோகத்தை நல்லா பயன்படுத்திக்குங்க. ஏன்னா இப்போ பெரிய பெரிய ஒரு வசதி உள்ளவங்களாம் வந்து இப்போ எங்களை மாதிரி குருமால்கிட்ட வந்து யாகம் பண்ணிக்குவாங்க. அது தனிப்பட்ட முறை செஞ்சுக்குவாங்க. ஏழைகள் என்ன செய்வாங்க, கஷ்டப்படுறவங்க என்ன செய்வாங்க. அதனால தான் இந்த 2008 நான் வந்து இந்த புவனேஸ்வர வழிபாடு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக் கொடுத்தேன். எப்படி வீட்டில் படம் வச்சு எப்படி விளக்கேற்றுவது, ஆலயத்தில் எப்படி விளக்கேற்றுவது, ரெண்டாவது வந்து எளிய முறையில் எப்படி சொந்தமாக தர்ப்பணம் ஸ்ராத்தம் திலாயாகம் செய்வது சொல்லி நான் சொல்லிக் கொடுத்துருந்தேன். ஒரு கிளாஸ் நடத்திட்டேன். என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க போனவங்க எவ்வளோ பேர் வந்து இப்போ நல்ல ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கிளாஸ் வச்சு நல்லா சிறப்பாக சொல்லிக் கொடு. அது எனக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்தை மக்களுக்கு போய் சேருது பார்த்தீங்களா, அது பெரிய புண்ணியம். இப்போ நான் என்னோடய வசதிக்கு ஏற்றது, என் சக்திக்கு ஏற்றது நான் சொல்லிக் கொடுத்தேன். என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க என்னோட இன்னும் சிறப்பாக செய்கிறாங்க. அதுதான் எனக்கு பெரிய விசேஷம். மூலம் நான் தான். இந்த மந்திர சாஸ்திரத்துக்கு மூலம் நான் தான். மூல குரு வந்து நான் தான். எப்படி வந்து எல்லா தமிழில் மந்திரத்தை மாற்றி நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆரம்பத்தில் யாரும் சில பேர் நம்பலை தான். ஆனால் கஷ்டப்படுறவங்க அதை செய்து பலன் உண்மையிலே பார்த்தாங்க. இப்போ அடுத்த நான் வந்து போன வருஷம்னா நான் இந்த புராணத்தில் குரு பெட்மின் பேச்சு கேட்டு தான் நான் வந்து இதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு கிளாஸ் நடத்தி முடிச்சிட்டேன். இந்த தர்ப்பணம் ஸ்ராத்தம் திலாயகம் எப்படி செய்வோம் ஒரு கிளாஸ் நடத்தி முடிச்சிட்டேன். அடுத்த கிளாஸ் நான் வந்து இனிமேல் நான் ஆரம்பிக்கிறேன். இதை கற்றுக்கணும் நீங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம தமிழக மத்தியில் நம்ம சனாதன தர்மத்தில் சேர்ந்த சைவர்கள், நம்ம வந்து இந்து பைரவ சைவர்கள் நம்ம வந்து இந்த வழிபாடு என்பது நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. எல்லா வழிபாடும், அதில் ஒரு வழிபாடு தவறு, ஒரு வழிபாடு சரி, அதை நம்ம பேச வேணாம். ஆனால் இந்த இறப்பு காரிய சாஜ்யம் பைரவ சுப சாஜ்யம் ஜாதகத்தை விஷயத்தை வந்து எல்லோரும் நழுவு விட்டுறாங்க. அது வந்து ஒரு தீட்டு, ஒரு தோஷம், சுடுகாடு வந்து ஒரு பேய் இருக்கிற இடம், தீட்டு தோஷம்ன்றாங்க. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், சுடுகாடு என்பது வந்து கோயிலை விட மிக உயர்ந்தது. கோயிலை விட மிக உயர்ந்தது. என்னோட கருத்து வருங்காலத்தில், இப்போ நான் சொன்ன வருங்காலத்தில் இந்த கோயிலில் இந்த தர்ப்பணங்கள் காரியங்களும் இந்த யாக தர்மங்களும் ருத்ரபூமியான சுடுகாட்டில் கண்டிப்பாக நடக்கணும்.
அவங்கவுங்க அம்மா அப்பா சமாதி முன்னுக்காவது உட்காந்து அக்னி குண்டம் போட்டு திலாயாகம் நீங்கள் சொந்தமாவது செய்யுங்க. உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சுபிச்சம். சுடுகாடை எல்லாம் வந்து காடு மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். சுடுகாடு எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப கோயில் மாதிரி. நம்ம அப்பா அம்மாவோட கோயில் அது தானே. நம்ம அப்பா அம்மா இறந்த பிறகு சில பேர் பதிப்பாங்க, சில பேர் போய் ஆஸ்தியை வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஆனால் எத்தனை பேர் சுடுகாட்டில் பதிச்சிடாங்க. அதெல்லாம் வந்து நம்மளோட குலதெய்வம் கோயில் தான், அப்பா அம்மாவோட சமாதி தான். சில பேர் குலதெய்வம் தனியாக வந்து இறைவன் யாருக்கும் அவதாரம் எடுக்கலை. இந்த குடும்பத்துக்கு ஒரு குலதெய்வ அவதாரம், அந்த குடும்பத்துக்கு குலதெய்வ அவதாரம் எடுக்கலை. அந்த முன்னோர்களை எந்த தெய்வத்தை அவங்க அறிவை கேட்டது ஞானத்தை எடுத்து கும்பிட்டாங்களோ அந்த தெய்வத்தை காலங்காலமாக கும்பிட்டுட்டு வராங்க. அது தவறு இல்லை. ஆனால் கோயில் எவ்வளோ முக்கியத்துவமோ அதை விட ஒரு பிறப்புனா கோயில், ஒரு எருப்புனா சுடுகாடு. சுடுகாடு சொல்லக்கூட ருத்ரபூமி. இறைவன் சந்தோஷமாக இருக்கிற இடம் வந்து ருத்ரபூமி தான். எப்படி காஷி மகா சுடுகாடோ அங்கே எல்லா பிரேதமும் அங்கே வந்து எரிக்கிறாங்க, சமாதி பண்ணுறாங்க. எப்படி மகா காசி மகா ருத்ரபூமியோ அதே மாதிரி நம்ம மலேசியாவில் இந்தியாவில் உள்ள எல்லா ருத்ரபூமியும் காஷி தான். எல்லாமே காசி சேத்திரம் தான், காசி சேத்திரம் தான். இந்த சுடுகாடெலாம் வந்து அசுத்தமான இடம், அது மந்திரம் மாயமான இடம், அதெல்லாம் போய் மந்திரம் சுடுகாடெல்லாம் செய்ய முடியாது. அதெல்லாம் வைக்க சொல்லியிருந்தாலே மாந்திரிகம் எப்படி செய்யணும்னா ஒரு புகை உள்ளுக்கு சூரிய ஒளி படாமல் செய்யணும். அதுவும் அபச்சார பிரயோகம் செய்யணும். அதுக்கு மந்திரம் வந்து தெரிஞ்சிருக்கணும், செய்ய தெரியணும். சும்மா எல்லாம் சுடுகாட்டில் உட்காந்து மந்திரம் பண்ண முடியாது. ஏன்னா மாந்திரிகத்தில் ஊறி வந்தவாள் நான். எங்கள் வம்சமே மாந்திரிகம் தான். எங்கள் பாதி பேர் அகோரிகள் இருக்காங்க, பாதி பேர் வந்து மந்திரவாதியாக இருக்காங்க. சில பேர் குடும்பத்துவாசிகள் கெட்ட மந்திரம் சொல்லி அழிஞ்சு பண்ணவங்களும் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். என் குடும்பத்தில் ரத்த சம்மந்தப்பட்டவங்க பேர் இருக்காங்க. எல்லாம் குருக்கள் தான், பண்டார குருமார்கள் தான் நாங்கள். எங்களுக்கு எல்லாம் இந்த சாஸ்திரங்கள் எனக்கு மந்திரமாக எல்லாம் ஓரளவு ஃபுல்லாக தெரியும். சுடுகாட்டில் உட்காந்து மந்திரம், சுடுகாட்டில் வந்து இறைவன் வழிபாடு செய்யலாம். எப்படி காசியில் போய் யாகம் பண்ணுற மாதிரி அங்கே யாகம் செய்யலாம். பிரேதம் எரிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யாகம். நம்ம அப்பா அம்மா நம்ம இறந்துட்டாங்கன்னா அவங்கள எரிப்பது வந்து மிகப்பெரிய ஒரு யாகம். அதை வந்து ஒரு 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 இதாக நினைக்காதீங்க. அது வந்து ஐயோ ரொம்ப புனிதமான ஒரு இடம். நம்ம வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு தாய்க்கு தந்தை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்க மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? புத்திர கடன். ஐயோ நம்மளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்துருச்சு, நம்மளுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்துருச்சு. நம்ம இறந்த பிறகு நம்மளுக்கு இந்த சமண்டீகரணம், இந்த சிராத்தம் தர்ப்பணம், நம்ம ஆஸ்தியை வச்சு பூஜை பண்ண ஒரு வாரிசு வந்துருச்சுன்னா அதான் மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம அப்பா அம்மா இறந்த பிறகு நம்மளோட கடமை, புத்திரியோட கடன் என்னன்னா அந்த ஜீவனுக்கு அந்த தர்ப்பணம் சிராதம் கொடுக்கணும். அந்த ஆத்மாக்கு அந்த ஆஸ்தியை வச்சு பூஜை பண்ண ஒரு மகன் பிறந்துட்டா, மகள் பிறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த அப்பா அம்மாவோட மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான். ஆனால் நீங்கள் ஆசை என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் கடல்லையும் தண்ணிலையும் கொட்டுறாங்க. அது அவங்க நம்பிக்கை இருப்படும். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், ரவி குருக்கள் ஆரம்பம் சொல்லும்போது பயிர் வழிபாடு சில குருமார் இல்லைன்னாங்க. பெண்கள் சிராத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்னென்னமோ என்னை எதிர்த்தாங்க. நான் எல்லாம் கவலைப்பட யாரும் ஏமாத்தலை. நம்பிக்கை தான் செய்யுங்க, இல்லைன்னா போங்கன்னு சொல்லிட்டு நான் இதை சொல்லி கொடுத்தேன். ஆனால் வருங்காலத்தில் கண்டிப்பாக ருத்ரபூமியான சுடுகாடு கோயிலுக்கு சமமாக வரும். எல்லா பைரோட யாகம் ருத்ரபூமியில் நடக்கும். மக்களை யாரும் ஏமாற்ற இன்றைக்கும் உடனே வேதம் படிப்பாங்க, உணர போகிறாங்க. உண்மையான வழிபாடு என்ன, யாக தர்மம்னா என்ன, சிராதம்னா என்ன, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உணருவாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியம், ஜாதகத்தில் ஒரு மனிதனோட லைஃப்பை பிளாக் பண்ணுதுன்னா இந்த மாத்ரு பித்ரு தோஷம்தான். ஒரு ஜாதகத்தில் சூரியன் கெட்டு இருந்தாலும், சந்திரன் கெட்டு இருந்தாலும், கடகராசியும் சிம்மராசியும் கெட்டு இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது. பல தடங்கள் பண்ண. இது காரணம் என்னென்னா அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு மறுபடியும் இந்த சமண்டிக்கான இந்த ஹோமெல்லாம் செய்யாமல் இருந்திருப்பாங்க. திலாயாகம் உண்மையிலே 10 வருஷத்துக்கு எல்லாம் திலாயாகம் செய்யணும். அது எளிய முறையில் செய்யலாம். கருப்பல் வெள்ளில் பிண்டம் பிடிக்காமல் கருப்பல் வெள்ளில் மட்டும் போட்டு இரும்பு வச்சு அழகாக சிம்பிளாக செய்யலாம். கண்டிப்பாக மந்திரம் ஒன்று தானே, பொருள் சிசோ புருஷோ மந்திரம் ஒன்று தானே. அதனால் கிரிய நம சிவாய பைரவ சிவம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், மூணாவது விஷயம் என்னென்னா, நான் வந்து 29ஆம் தேதி காசிக்கு போகிறோம். எங்கள் டீம் புருஷத்வானில் உள்ளவங்க 10 பேர் நாங்கள் காசிக்கு ஒரு தாயாரோட என் கூட 10 வருஷத்தில் பைரவ வழிபாட்டில் சேர்ந்தவங்க. அவங்க சாஜும்னா இறந்துட்டாங்க. இறப்புன்னு சொல்லக்கூடாதான், பைரவ சிவ சாஜும்னு சொல்லணும். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஆஸ்தி, அவங்க வேண்டுகோள் என்னென்னா, அவங்க ஆஸ்தியை கொண்டு போய் பைரவ சேத்திரமான காசியில் வைத்து யாகம் பண்ணி அவங்க ஆஸ்தியை வந்து அங்கே பூமி தடகம், காட்சி சேத்திரத்தில் பூமி தடகம் பண்ணணும் ஒரு வேண்டுகோள்.
அதனால் அதை செய்வதற்காக நான் அப்புறம் கண்டிப்பாக நான் வந்து காசிக்கு போன பிறகு இந்த டீப்பில் வந்து நான் வந்து என்னென்ன பூஜைகள் செய்தோம், என்னென்ன யாகம் செய்யணும் எல்லாம் நான் வந்து முடிஞ்ச வரை வீடியோ எடுத்து நான் போடுறேன். எல்லோரும் பாருங்கள், தெரிஞ்சுக்கங்க. காசியில் போய் எங்கே போய் நம்ம என்னென்ன பூஜைகள், என்னென்ன ஹோமங்கள், என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி காட்சியில் வந்து செட்டியார் மண்டபம்னு ஒன்று இருக்குது. விலை குறைவாக கூட நீங்கள் தங்கலாம். பெரிய ஹோட்டல் தங்க முடியல, ரொம்ப செலவானா கூட பரவாயில்ல. காசி சேத்திரத்தில் நந்தி மண்டபம் இருக்குது. அதுவும் நடுவில் ரவுண்ட் போல் நந்தி தான், நந்தி மண்டபம் தான். அது நந்தி தான் நடு சென்டர். அது வந்து நந்தினா ரவுண்டு போட்டுக்கு மேலே நந்தி இருக்கும். அந்த நந்தி பக்கத்தில் உள்ள சுற்றி ஹோட்டல் தான். அதெல்லாம் கொஞ்சம் விலை கூட இருக்கும். அந்த நந்தி மண்டபம் பக்கத்தில் தான் செட்டியார் மண்டபம். இப்போ மலேசியாலேருந்து போகிறீங்க, உங்களுக்கு காசு பத்தலைன்னா அந்த செட்டியார் மண்டபத்தில் தங்கிட்டு இஷ்டப்படி காசை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள், பைரவர் வழிபாடு, பைரவருடைய கோயிலை பார்ப்பது, விஸ்வநாத கோயில் பார்ப்பது, மற்ற துண்டி கணபதி பார்ப்பது, வாராகி டெம்பிளை பார்ப்பது அப்படின்னு பல விதமான அற்புதமான கோயில். ஆனால் எல்லாம் சின்ன 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 கோயில் தான். பெரிய கோயில் விஸ்வநாதர் கோயில் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ நான் 29 போயிட்டு 7ஆம் தேதி தான் வருவோம். இந்த 7 நாள் அங்கே இருக்கிறோம். அங்கே என்னென்ன பூஜைகள் செய்கிறோம், என்னென்ன செய்யணும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நீங்கள் எல்லாம் தயவு செய்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் எப்பயுமே காசிக்கு போனாலும் ஒரு 10 காசி கயிறு வாங்கிட்டு வருவேன். பைரவ கயிறு, பைரவ லிங்கம் 1 இன்ச்சோட எடுத்துட்டு வருவேன். அது வந்து என்னோடய சிஷ்யராக இருக்காங்க இல்லையா, என்கிட்ட கற்றுக்கிட்டு இந்த பூஜை செய்கிறவங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுப்பேன். அது ரொம்ப விலை இல்லை, இருந்தாலும் இஷ்டப்பட்டு தட்சணை கொடுப்பாங்க. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இவங்க கரெக்டாக செய்கிறாங்க, இந்த புவனேஸ்வர் பைரவ கரெக்டாக செய்கிறாங்க, பைரவ நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அது என்னோடய தர்மம், குரு தர்மம், என்னுடைய குரு தர்மம். சரி, அடுத்தது நான் வந்து மாத்ரு பித்ரு காயத்ரி மந்திரமும் மாத்ரு பித்ரு மூல மந்திரம் சொல்கிறேன். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த கிளாஸ் நான் நடத்தணும் இல்லையா, இந்த சிராதம் எப்படி செய்வதுண்டு. ஓகே, மாத்ரு பித்ரு காயத்ரி மந்திரம் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே மம ஜன்மே மாத்ரு பித்ரு நரக விமோகாய மோட்சகதி சித்தாய தீமஹி தன்னோ ருத்ர பிரஜோதியாத். இவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை. ஓம் தத்புருஷாய வித்மஹே மம ஜன்மே மாத்ரு பித்ரு நரக விமோகாய மோட்சகதி சித்தாய தீமஹே தன்னோ ருத்ர பிரஜோதியாத். இவ்வளோ தான். இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் கற்றுக்குங்க. அப்புறம் இந்த எளிய தர்ப்பணம் எப்படி செய்யறது நான் சொல்லிக் கொடுத்தேன். இழு தண்ணி மட்டும் இருப்பேன். ஆனால் வீட்டுள் செய்யக்கூடாது, கடற்கரை வரைக்கும் செய்யக்கூடாது. வீட்டுக்கு வெளியே செய்யலாம், சுத்தமாக ஆத்தங்கரை செய்யலாம், மலையடி வாரத்தில் செய்யலாம், ருத்ர பூமியில் செய்யலாம், சுடுகாட்டில் செய்யலாம், ருத்ர பூமியில் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். அப்போ நீங்கள் வந்து அடுத்த கிளாஸ் நான் ஆரம்பிக்கும் போது சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாத்ரு பித்ருவுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக முடியும். நீங்கள் தடுமாற மாட்டீங்க. இது வந்து நீங்கள் சொல்லும் போது பெரிய விஷயமா தெரியும். நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எளிய முறையில் நீங்கள் செய்யலாம். சந்தோஷம். காசி கால பைரவி, பைரவ சரணம். ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசனங்கிரி நமசிவாய பைரவ சிவம்.